அனாமிகா என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பேன், அண்ணியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பூவெல்லாம் கலைச்சி போடுறாங்க. போயிட்டு ஹாலில் போய் படுக்கிறாங்க. அதை பார்த்து சித்ரா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மகா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காயத்ரி வந்து மகா செமையாக திட்டுறாங்க. அதுக்கு சூர்யா வந்து கோவப்பட்டு வந்து ஒரு ரூம்லேயே ஒரு பிரச்சனையை வச்சுக்கணும், இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனாமிகாவே விஜய் திட்டி விடுறாரு. அதனால் அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. விஜய் வந்து அனாமிகா கிட்ட சாரி கேட்டு ரூமுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே எது நடந்தாலும் நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து நம்ம சூர்யா வந்து அவங்களுக்கு வந்து தோல் மேலே சாட்சி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. நம்ம வந்து ஐஸ்வர்யாவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ் மாதிரி வந்துடுது. அப்படியே வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. உடனே பார்த்துட்டு ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராஜலட்சுமி மகா வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்க வீட்டுக்காரோட தொல்லை தாங்க முடியாமல் வந்து தவறான முடிவுக்கு போகிறாங்க. அதனால் வந்து காப்பாற்றுறாரு நம்ம சூர்யா. அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலையும் சேர்க்குறாரு. வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் தான் வந்து மயக்கடைஞ்சு விழுந்திருக்காங்க, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஐஸ்வர்யா நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதனால் நிம்மதி அடைகிறாங்க ராஜலட்சுமியும் மகாவும். அடுத்து வந்து மகா வந்து மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜலட்சுமி பின்னாடியே வராங்க. கரெக்டாக மகா வந்து யாரும் வந்து காலை மெச்சிடுறாங்க மகாவை. உனக்கு அறிவில்லையா, இப்படி வந்து நடந்து வரமாட்டியா, பாரு எப்படி மெச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு திட்டுறாங்க ராஜலட்சுமி. அந்த டைமில் கரெக்டாக அவங்கள வந்து சூர்யா வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ இவங்க 2 பேர் இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிறாரு ஓடி போய். அடுத்து வந்து மகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மெடிசன் இடத்துக்கு போய்ட்டு மெடிசன் வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து மெடிசன் வந்து வாங்கிறதுக்காக நிற்கிறாரு. என்ன சார் இன்னும் நீங்கள் மெடிசன் வாங்கலையா, மேடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தெரியாத மாதிரி வாங்குறாரு. அந்த டைமில் வந்து மகா வந்து பார்த்துட்றாங்க. அவரை பார்த்துட்டு இவர் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. என்ன மகா, இப்போ ஐஸ்வர்யாவுக்கு பரவாயில்ல, ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போகணும், மருந்தெல்லாம் வாங்கிட்டியானோன்னா சரி ஒரு மருந்து மட்டும் பாக்கி இருக்கா, அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மகா லேட் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. இருங்க அத்தை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ராஜேஷ்மி கிட்ட மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. பின்னாடியே சூர்யா இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. கரெக்டாக சூர்யா என்ன பண்ணாரு, ஸ்வேதாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கையை பிடிச்சி நீ கவலைப்படாத ஸ்வேதா, இதுக்கப்புறம் நான் இருக்கேன், உனக்கு என்னன்னாலும் நான் பார்த்துப்பேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை மகா மறைஞ்சி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவர் இப்படி ஆறுதல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கவங்க நர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பாசமான வந்து ஹஸ்பண்ட் இவங்களுக்கு, இவங்க ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ பாசமாக ஒரு பொண்டாட்டி மேலே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதை பார்த்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, இந்த மாதிரி வந்து ஒரு புருஷனை நான் பார்த்ததே இல்லை, எப்படி பொண்டாட்டி மேலே அஃபெக்ஷனாக இருக்கார் தெரியுமா, வந்ததுலேருந்து ஒரு நிமிஷம் கூட நகரில் அவங்கள அப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மகாக்கு மயக்கமே வந்துடுது. அவங்களால தாங்கிக்கவே முடியல. பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. என்னாச்சுமா மருந்து வாங்கிட்டியானோட, இல்லை அந்த மருந்து இல்லையா, அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து கிளம்புறாங்க. வந்து மகா வந்து சூர்யா வந்து கையை பிடிச்சிட்டு ஸ்வேதாக்கு வந்து ஆறுதல் சொன்ன விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. என்ன மகா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா வந்து என்னாச்சு மகா, வேறு ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அதையே நினச்சிட்டு வந்து அவங்களுக்குள்ளே வீட்டுக்கு போகிறாங்க. என்னாச்சு ஐஸ்வர்யாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. திடீர்னு ஐஸ்வர்யா உடம்பு சரியில்லை, அவளை பார்த்துக்க யார் இருக்கா இந்த வீட்டில், அவங்க மாமியாரும் சரியில்லை, புருஷனும் பார்த்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சமையல் டென்ஷன் ஆகிறாங்க. சித்ராவை பாட்டி கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. இது முடியுது.